ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா, நாங்க இந்த பஞ்சாயத்துல வந்து நிக்கிறதே எங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக தான். இங்க எங்க பொண்ணே வரலன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அது எப்படி அபிராமி பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது? இவங்க பொண்ணோட அவ இங்க இல்லாம பஞ்சாயத்துல என்ன பேசினாலும் சரியா வராது. நீங்க வரும்போது அந்த பொண்ணையும் கூட்டிட்டுல வந்திருக்கணும். ஏன் கூட்டிட்டு வரல? அப்போ ஏதோ ஒரு முடிவோடு தான் நீ வந்து. ஐயா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. அவ இல்லாம இங்க பஞ்சாயத்து பேசுறது சரியா வர. வேற ஒண்ணு இல்லமா, உன்ன வச்சுதானே பஞ்சாயத்து, அதனால நீ இல்லாம பேச முடியாதுன்னு தகவல் வந்து. என்ன பெத்த பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில பாக்குறது கொடுமை தானே. அதுவே பெத்தவங்க கூட அனுப்ப முடியாதுன்னு நாச்சியார் அக்காவே சொல்லிருக்காங்கல்ல. ஆமாங்க, அதுக்காக பெத்தவங்க வருத்தப்படாம இருப்பாங்களா? இங்க பாரு துளசி, பொண்ணோட ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உன்னை இங்க அழைக்க வந்தப்பவே நாச்சியார் அணி பேசினது சரியில்லை. அதனாலதான் இப்ப பஞ்சாயத்தையே கூட்டுற அளவுக்கு போயிருக்காங்க. நாச்சியார் அணிய உங்க அப்பா அம்மா பஞ்சாயத்துல நிறுத்திட்டாங்களேன்னு அவங்க மேல எனக்கு கோவம் வந்துச்சு. ஆமா, ஆனா யோசிச்சு பார்த்தா உங்க அப்பா அம்மாவும் என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க. ஆமாமா, அது வரமா நீ இல்லனா ஒரு 2 நாள் சோகமா இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா உன்னை பெத்தவங்கனால அப்படி இருக்க முடியுமா சொல்லு? நீ உன் பெத்தவங்களோட இருக்கிறது தான் உனக்கும் பாதுகாப்பு, உங்க அப்பா அம்மாவோட உசுருக்கும் பாதுகாப்பு. எங்களுக்கு இருக்காத கடமையும் பொறுப்புமா உனக்கு இருக்க போகுது? ஆமா துளசி, நீ மனசாட்சி படி யோசிச்சேன்னு வச்சுக்க. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அவங்க பையனுக்கு என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்குவேன்னு வாக்கு கொடுத்திருந்தாங்களாம். அதையே காரணமா சொல்லி எங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு எங்களோட அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஐயா. இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா ஆச்சாரமா முடிவா நீங்க என்னதாமா சொல்றீங்க? ஐயா, நீங்க நேரடியா சம்பந்தப்பட்ட பொண்ணு கிட்ட கேட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அந்த பொண்ணுக்கு யார் கூட இருக்க விருப்பம்